जय पराशक्ति महामाई की जय. நமஸ்காரம். நம்முடைய இணைய வழி சத்சங்கத்திற்கு அன்னை சாரதியின் அன்பு செல்வியர் செல்வர்களை வரவேற்கின்றேன். முதலிலே பிரார்த்தனை பாடல். கௌசல்யா பாடுறீங்களா? பாடு. நின்னருள் வேண்டுகின்றோம், எங்கள் நீதியும் தர்மமும் நிலைப்பதற்கே. பொன்னவர் கோயில்களும் எங்கள் பொற்புடை மாதரும் மதலையரும், அன்னநல் அணி வயல்கள் எங்கள் ஆடுகள் மாடுகள் குதிரைகளும், இன்னவை காத்திடவே அன்னை இணைமலர் திருவடி துணை புகுந்தோம். எம்முயிராசைகளும் எங்கள் இசைகளும் செயல்களும் துணிவுகளும் செம்மையுற்றிட அருள்வாய். நிந்தன் சேவடி அடைக்கலம் புகுந்து விட்டோம். மும்மையின் உடைமைகளும் திருமுன்னரிட்டஞ்சலி செய்து நிற்போம். அம்மைனர் சிவசக்தி எம்மை அமரர்த்தம் நிலையினில் ஆக்கிடுவாய். நின்னருள் வேண்டுகின்றோம். ஜெய் பராசக்தி மகாமாயி கி ஜெய். பொன்னவிர் கோயில்களும், பொன்னவர் இல்ல, பொன்னவிர் கோயில்களும். இவ்வாறு பாரதியார் கண்ணம்மா கண்ணன் பாட்டுல முத்துஞான சொல்றீங்களாம்மா? ஆமாங்கம்மா. நமஸ்காரம்மா. நமஸ்காரம்மா, சொல்லுங்கம்மா. சரிங்கம்மா, நன்றிங்கம்மா. நமஸ்காரம்மா. அவையோர் அனைவருக்கும் பணிவான வணக்கம். தொடர்ந்து நம்முடைய அன்னையினுடைய சத் சங்கத்துல அம்பா அவர்களுடைய வழிகாட்டுதல்ல மகாகவி பாரதியினுடைய கண்ணன் பாட்டு என்கின்ற அந்த தொகுப்பில் உள்ள பாடல்களை சகோதரிகள் சிந்தித்து கொண்டு வருகிறோம். அதுல இன்றைக்கு கண்ணன் பாட்டு என்ற அந்த தொகுப்பில் கண்ணம்மா என் குழந்தை அந்த தலைப்பின் கீழே மகாகவி பாரதி பாடிய சின்னஞ்சிறு கிளியே அந்த பாடல். பொதுவாக பாரதியினுடைய பாடல்கள்ல எல்லா பாடல்களையும் நம்முடைய தேசத்தாய் பாரத மாதா அவள் மீது அவர் கொண்ட அந்த விடுதலை வேட்கை, அது சார்ந்த அந்த சிந்தனைகள் எப்பவுமே புதைந்திருக்கும்னு சொல்லப்படுவதுண்டு. அதே போல பெண்களை அவர் போற்றிய அந்த ஒரு மேன்மையான அந்த குணம். இன்னொரு முக்கியமான விடயம், சக்தியினுடைய அன்னை பராசக்தி இறை சக்தியினுடைய அந்த வடிவம், அவளுடைய அந்த ஆற்றல், இது எல்லாமே அவருடைய பாடல்கள்ல புதைந்து இருக்கும் அப்படிங்கிறது பெரியவர்களுடைய கருத்து. நாமும் அதை இந்த பாடல்கள்ல சிந்திக்கலாம். அந்த வகையில இன்றைக்கு இந்த பாடல்ல இறை சக்திய குழந்தையாக அவர் பாவித்து அதனோடு விளையாடி அதன் மீது அன்பு பாராட்டி உச்சி முகந்து அவர் எந்த ஒரு ஆனந்தத்தை அவர் பருகிறார் அப்படிங்கிறத இந்த பாடல் மூலம் நமக்கு விளக்குவதா நம்ம பார்க்க முடிகிறது. பெரிய கவிஞர்கள், அறிஞர் பெருமக்கள் எல்லோருமே நம்முடைய இறை சக்தியை பிள்ளை பருவத்துல அவர்கள் பாவித்து பிள்ளை தமிழ்னு நிறைய இலக்கிய படைப்புகள் கொடுத்திருக்கிறாங்க. அந்த மாதிரி மகாகவி பாரதி இந்த பாடலை பாடியிருக்காங்க. சின்னஞ்சிறு கிளியே கண்ணம்மா செல்வ களஞ்சியமே, என்னை களி தீர்த்தே உலகில் ஏற்றம் புரிய வந்தாய். சின்னஞ்சிறு கிளியே
கண்ணம்மா செல்வ களஞ்சியமே. பிள்ளை கனியமுதே கண்ணம்மா பேசும் பொற்சித்திரமே. அள்ளியனைத்திடவே என் முன்னே ஆடி வரும் தேனே. சின்னஞ்சிறு கிளியே கண்ணம்மா செல்வ களஞ்சியமே. ஓடி வருகையிலே கண்ணம்மா உள்ளம் குளிருதடி. ஆடி திரிதல் கண்டால் உன்னை போய் ஆவி தழுவுதடி. உச்சிதனை முகந்தால் கருவம் ஓங்கி வளருதடி. மெச்சி உனை ஊரார் புகழ்ந்தால் மேனி சிலிர்க்குதடி. கன்னத்தில் முத்தமிட்டால் உள்ளம்தான் கள்வெறி கொள்ளுதடி. கன்னத்தில் முத்தமிட்டால் உள்ளம்தான் கள்வெறி கொள்ளுதடி. உன்னை தழுவிடிலோ கண்ணம்மா உன்மத்தமாகுதடி. சற்றுன்முகம் சிவந்தால் மனது சஞ்சலமாகுதடி. நெற்றி சுருங்க கண்டால் எனக்கு நெஞ்சம் பதைக்குதடி. உன் கண்ணில் நீர் வழிந்தால் என் நெஞ்சில் ஊதிரம் கொட்டுதடி. என் கண்ணில் பாவையென்றோ கண்ணம்மா, என் கண்ணில் பாவையென்றோ கண்ணம்மா, என் உயிர் நின்னதென்றோ. சொல்லும் மழலையிலே கண்ணம்மா துன்பங்கள் தீர்த்திடுவாய். முல்லை சிரிப்பாலே எனது மூர்க்கம் தவிர்த்திடுவாய். இன்ப கதைகள் எல்லாம் உன்னை போல் ஏடுகள் சொல்வதுண்டோ. அன்பு தருவதிலே உன்னை நேர் ஆகுமோர் தெய்வம் உண்டோ. மார்பில் அணிவதற்கே உன்னை போல் வைரமணிகள் உண்டோ. சீர் பெற்று வாழ்வதற்கே உன்னை போல் செல்வம் பிரிதும் உண்டோ. சீர் பெற்று வாழ்வதற்கே உன்னை போல் செல்வம் பிரிதும் உண்டோ. சின்னஞ்சிறு கிளியே கண்ணம்மா செல்வ களஞ்சியமே. என்னை கலி தீர்த்தே உலகில் ஏற்றம் புரிய வந்தாய். சின்னஞ்சிறு கிளியே கண்ணம்மா செல்வ களஞ்சியமே. நன்றிங்கம்பா. இந்த பாடல்ல ஒவ்வொரு பத்தியிலையும் எவ்வாறு இறை சக்திய குழந்தையா இந்த பாடல்ல காணுகின்ற தரிசனம் பெறுகின்ற மாகவி பாரதி எப்படி தன்னுடைய அன்பெல்லாம் வெளிப்படுத்துறார் அப்படிங்கிறத நிறைய பாடல் ஒவ்வொரு பாடல்லையும் சொல்லிட்டு வர. அதே சமயத்துல அந்த எப்படி இறைவனை வாழ்த்துகின்றோமோ அதே போல அந்த இறை சக்திக்கு குழந்தையாக அவர் பாவிக்கின்ற அந்த இறை சக்திக்கு ஒரு துன்பம் ஏற்பட்டால், அதாவது அவர் ஒரு பெண்கள் ஆகட்டும் குழந்தைகள் ஆகட்டும், அந்த நம்முடைய போர்க்காலத்துல எல்லாம் பெண்கள் குழந்தைகள் எல்லாம் மற்றையவர்கள் வீரர்கள் எல்லாம்
அவர்களுக்கு பெரிய அளவுல பாதுகாப்பு கொடுப்பாங்க. அப்படிதான், அதுதான் நம்முடைய மேன்மை, நம்முடைய பண்பு, மாண்பு. அதை மகாகவி பாரதியினுடைய பாடல்கள்ல பார்க்கலாம். அப்படி ஒரு பாடல் தான் இது. அந்த குழந்தைக்கு ஏதோ ஒரு துன்பமோ ஏதோ ஒரு கஷ்டம் நேர்ந்து விட்டால் உடனே அவருடைய மனது பதைப்பதையும் அதையும் இந்த பாடல்ல எழுதியிருக்கிறார். அதாவது இறைவனுடைய அன்பை நாம நுகர்கின்றோம், நாமும் இறைவன் மேல எவ்வளவு அன்பு காண்பிக்கலாம். இறைவனுக்கே வாழ்த்து பாடல்கள் நிறைய பாடுவோம் இல்லையா? அதே மாதிரி அந்த இறைவனுக்கும் எந்த ஒரு துன்பமும் ஏற்பட்டு விடக்கூடாதுன்னு தன்னுடைய அன்பின் மிகுதியால அவர் பாடக்கூடிய பாடல்களையும் இந்த தொகுப்புல நம்ம காண முடியும். ஒரு திரண்ட கருத்தை மட்டும் முன்வைத்து இதனுடைய விரிவான ஒரு கருத்துரையும் தத்துவார்த்தங்களையும் தருவதற்கு அம்பா அவர்களை கேட்டுக்கொள்கின்றேன். நீங்களும் விளக்கமாவே சொல்லலாம். இயன்றது செய்யறம்பா. நன்றி. சொல்லுங்க, முடியும். சின்னஞ்சிறு கிளியே கண்ணம்மா, இந்த வார்த்தைகள் ஒரு ரொம்ப பிரசித்தி பெற்ற, எல்லோர் மனதிலும் இடம் பெற்றிருக்கிற ஒரு வார்த்தைகள். அப்படி ஒரு உவகையில மனம் உவந்து இறை சக்திய, அந்த குழந்தைய, தெய்வ குழந்தைய செல்வ களஞ்சியமே அப்படின்னு பாடுகின்றார் மகாகவி பாரதி. அதாவது நெற்களஞ்சியம் அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அப்படி அந்த செல்வ குவியல்கள் எல்லாம், அவ்வளவு செல்வங்களும் நிறைந்திருந்தால் எப்படி அங்க ஒரு ஒளி மிகுந்திருக்கும், எப்படி ஒரு நிறைவு கிடைக்குமோ, அப்படி ஒரு அடைமொழியில முதல் பாடல்ல இறைவன் இறை சக்திய, அந்த குழந்தைய மகாகவி பாரதி போற்றி புகழ்கின்றார். என்னை கலி தீர்த்தே இந்த உலகில் ஏற்றம் புரிய வந்தாய், என்னுடைய குறைகளை எல்லாம் போக்கி எனக்கு ஒரு மேன்மை நிலைய, என்னைய உயரத்தில், என்னுடைய மனம், என்னுடைய உடல், என் வாக்கு முழுவதையும் ஒரு மேன்மை பொருந்திய இடத்துல என்னுடைய செயல்பாடுகள் எல்லாம் நிற்பதற்கு நீ என்ன ஏத்தி விடுவதற்கு நீ அல்லவா வந்திருக்கிறாய் அப்படின்னு சொல்லி, அந்த பிள்ளையானது கனி அமுது, கனிங்கிறதே ஒரு சுவை மிக்கது. அந்த கனி அமுதே அப்படிங்கிற அந்த ஒரு உருவகமாக, அப்படிப்பட்ட அந்த சுவை நிரம்பி இருக்கின்ற அந்த பிள்ளை கனி அமுதே கண்ணம்மா பேசும் பொற்சித்திரமே, பொன்னால் ஆன அந்த சித்திரம் என்பதே ஒரு அழகு, அதுவும் ஒரு பொற்சித்திரம். அது ஆனா நம்மிடையே பேசுகின்றது. அந்த சித்திரத்தை அப்படி ஒரு அழகென அள்ளி அணைத்திடவே என் முன்னே ஆடி வரும் தேனே, நான் அள்ளி அணைக்கணும், அதுக்காக என் முன்னே வா அப்படின்னு அதை சொல்லாம சொல்லி, அப்படி குழந்தை நம்மிடையே வரும் பொழுது அது ஓடி ஆடி வரும் அந்த அழகை நம்ம உணர்ந்தது உண்டு. அப்படி ஒரு அழகோடு அந்த குழந்தை ஓடி வருகின்றது, ஆடி வருகின்றது. அதை அள்ளி அணைக்க பொழுது ஏற்படக்கூடிய அந்த உவகை, அதை இரண்டாவது பாடலில் விளக்குகின்றார். அப்படி ஓடி வருகையிலே கண்ணம்மா என்னுடைய உள்ளமெல்லாம் குளிருது, ஆடி திரிதல் கண்டால் உன்னை போய் ஆவி தழுவுதடி. ஆவி தழுவது, அதாவது தன்னுடைய அந்த ஆன்மா, ஒரு சிறந்த ஒரு பேரான்மாதான் நம்முடைய மகாகவி பாரதி. அதனாலதான் எல்லா உயிர்களையும் அவரால் ஒரே ஒரு நோக்கத்துல அவரால் அவர்கள் மேல அன்பு செய்ய முடிஞ்சது. சக்தியினுடைய மைந்தன், அதனால் மட்டுமே அவருக்கு அந்த ஒரு பாவனையை இறைவியானவள் அவருக்கு கொடுத்திருக்கார். எப்படி இறைவி இறை சக்தி எல்லா உயிர்களையும் ஒன்னாக நினைத்து அதை காக்கின்றதோ, அந்த ஒரு அன்பை சக்தி மைந்தனுக்கும் சக்தி மைந்தனால உணர முடிந்ததால் இப்படி தன்னுடைய அந்த உவகைய, அந்த உள்ள கழிப்ப, பேரன்ப ஒவ்வொரு பாடலிலும் விளக்குகின்றார். உச்சிதனை முகந்தால் கர்வம் ஓங்கி வளருதடி. பொதுவாக இந்த குழந்தைகள் ஒரு பெரிய பேரு, ஒரு நல்ல ஒரு சாதனை செய்திருக்கிறார்கள், சமுதாயத்திற்கு நல்லவர்களாக வாழ்கின்றார்கள், அவர்கள் நல்ல மேல்நிலை அடையும் பொழுதெல்லாம் அந்த பெற்றோர்களுக்கு எப்படி ஒரு கர்வம். உடனே நம்ம நிறைய பார்த்திருப்போம், நல்ல அளவுல கல்வியில தேர்ந்த அந்த குழந்தைகள் எல்லாம் அந்த பெற்றவர்கள் உச்சி முகந்து அவர்கள் தன்னுடைய அந்த மகிழ்ச்சியை தெரிவிக்கிறதெல்லாம் நம்ம பார்த்திருப்போம். அப்படி இந்த தெய்வ குழந்தைய உச்சிதனை முகந்தால் கர்வம் ஓங்கி வளருதடி என்று சொல்லி, மெச்சி உனை ஊரார் புகழ்ந்தால் மேனி சிலிர்க்கதடி, தன் மகனை சான்றோன் என கேட்டதாய் அப்படிங்கிற அந்த திருக்குறளில் வருவது போல, இந்த
ஊரார் உன்னை புகழ்வதை கேட்டு என்னுடைய மேனியெல்லாம் சிலிர்க்குது என்று அந்த ஒரு தாய் தந்தை பாவத்தை இந்த பாடல்ல விளக்குகின்றார். அடுத்ததாக, கன்னத்தில் முத்தமிட்டால் உள்ளம்தான் கல்வெறி கொள்ளுதடி, உன்னை தழுவிடிலோ கண்ணம்மா உன்மத்தம் ஆகுதடி. உள்ளத்தினுடைய களிப்பு, அந்த ஆனந்த, அந்த பேர் உவகை, அன்பினுடைய அந்த மிகுதி, அதையெல்லாம் இந்த பாடல் நமக்கு விளக்குகின்றது. இந்த அடுத்த பாடல்ல தான் அந்த குழந்தையினுடைய அது ஒரு வருத்தம், அதை நம்ம தான் கண்டுவிட்டால் அதற்காக அவருடைய உள்ள எப்படி பதைக்குது அப்படிங்கிறத இந்த பாடல் விளக்குது. சற்றுன் முகம் சிவந்தால் மனது சஞ்சலமாகுதடி, நெற்றி சுருங்க கண்டால் எனக்கு நெஞ்சம் பதைக்குதடி. இந்த பிரபஞ்ச சக்திய நம்ம நினைக்கும் பொழுது, இந்த பிரபஞ்சத்துல தீவினைகள், தீய செயல்கள் ஒண்ணுமில்ல, ஒரு பஞ்சபூதங்களே நம்ம இயற்கையை மாசுபடும் பொழுது அந்த பூமி தாய் எவ்வளவு ஒரு வருத்தப்படுவாள், அவர் துன்பத்துக்கு உள்ளாவாளே அப்படின்னு நமக்கு ஒரு எண்ணம் ஏற்படணும். அப்படிதான் பெரியவங்க எல்லாம் சொல்லியிருக்காங்க இல்லையா? அப்படிதான், அதுதான் தர்மம். அதே போல இந்த மாதிரியான ஒரு செயல்கள், தீவினைகள், தீய எண்ணங்கள், செயல்கள் எல்லாம் பெருகும் பொழுது, பல்கும் பொழுது நம்முடைய அன்னை பராசக்தி அவளுக்கு எவ்வளவு அவள் வாட்டம் கொள்ளுவாள். உயிர்கள் எல்லாம் அல்லல் உறும் அப்படிங்கிறத நினைச்சு அவள் எவ்வளவு மனம், அவளுடைய மனம் அதை தாண்டி வேற எதற்காண்டியும் இறைவனுக்கு வருத்தம் ஏற்படாது இல்லையா? அப்படி ஒரு சந்தர்ப்பத்துல அந்த இறைவனுக்கு, இறை சக்திக்கு ஒரு மனக்கலக்கம் ஏற்பட்டது அப்படின்னா அதை பார்த்து மகாகவி பாரதி அவர் அவருடைய நெஞ்சு பதைக்கிறது. உன் கண்ணில் நீர் வழிந்தால் என் நெஞ்சில் உதிரம் கொட்டுதடி. அவளுடைய கண்ணில் நீர் வழிந்தால், கண்ணம்மாவினுடைய கண்ணில் நீர் வழிந்தால் இவருடைய நெஞ்சத்துல உதிரம், உறுதியானது கொட்டுது. என் கண்ணின் பாவை என்றோ கண்ணம்மா என் உயிர் நின்னதென்றோ. அழகிய பாவை போன்றவள் எனக்கு நீ எப்பவுமே, நீ என்னுடைய உயிரே நீதானே அப்படி என்று இறை சக்தியை, கண்ணம்மாவை, கண்ணனாகிய அந்த குழந்தையை அவர் அந்த அளவுக்கு தன்னுடைய அந்த இறையோடு ஒன்றி இருக்கும் தன்மையை இந்த பாடல்ல விளக்கம் நம்மளால் உணர முடியுது. சொல்லும் மழலையிலே கண்ணம்மா துன்பங்கள் தீர்த்திடுவாய், முல்லை சிரிப்பாலே எனது மூர்க்கம் தவிர்த்திடுவாய். ஒரு குழந்தையை பற்றி ஒரு பாடல்னாலே அந்த குழந்தையினுடைய மழலையை நாம் பேசாம சிந்திக்காம இருக்க முடியாது. அப்படி அந்த மழலையில் என்னுடைய துன்பங்கள் எல்லாம் தீர்ந்து விடுகின்றது. அதே போல ஒரு மூர்க்கத்தனம் அப்படிங்கிறது இருந்தால் கூட அது உன்னுடைய முல்லை, அந்த மலர், அந்த பற்களை, பொதுவாக முல்லை போன்ற அந்த பற்கள் பல்வரிசைன்னு சொல்லுவாங்க. அப்படி அந்த முல்லை சிரிப்பாலே எனது மூர்க்கத்தை, அதாவது கட்டுக்கடங்காத அந்த ஒரு கோபம், அந்த மாதிரியான அந்த எண்ணங்கள், அந்த உணர்வுகள் எல்லாம் தவிர்த்து விடுகின்றாய் என்று சொல்லி, அதாவது என்னைய கட்டுப்படுத்தும் ஒரு ஆற்றலாகவும், எனக்கு அன்பை விதைக்கும் ஆற்றலாகவும், என் அன்பை பரிமாறிக்கொள்ளும் ஒரு பேரான சக்தியாகவும் இருக்கும் அந்த இறை சக்தியாகிய அந்த குழந்தையை ஒவ்வொரு பாடல்லையும் சொல்லி உவந்து வர்ணிக்கிறார், போற்றுகின்றார் மகாகவி பாரதி. இந்த இன்ப கதைகள் எல்லாம் உன்னை போல் ஏடுகள் சொல்வது உண்டோ, அன்பு தருவதிலே உன்னை நேர் ஆகுமோர் தெய்வமும் உண்டோ. அந்த அன்பு என்பதை எங்கிருந்து நாம் கத்துக்கொள்கின்றோம், எங்கிருந்து அதை எடுக்கிறோம்? பொதுவாக சொல்லுவோம், பெற்றவர்களை இறைவன் தன்னிடத்திலிருந்து பார்ப்பதற்காகத்தான் ஒரு குழந்தைக்கு பெற்றவர்களை இறைவன் கொடுக்கறான் அப்படின்னு. அப்படி அந்த பெற்ற மூதாதையர்களுக்கும் அவர்களுக்கும் அன்புங்கிறது எங்க வருது? உயிர்களுக்கே அன்புங்கிறது இறைவிடம் இருந்துதான், பரம்பொருள்ல இருந்துதான் நமக்கு கிடைக்கிறது. அப்படி அந்த இன்பம் ஆகட்டும், ஆனந்தமாகட்டும், அது சத்து சித்து ஆனந்தம் என்று சொல்லுவோமே, அப்படி அந்த பெரும் சக்தியிலம் இருந்துதான் இது எல்லாமே நமக்கு கிடைக்கின்றது. நிறைவு பாடல்ல, மார்பில் அணிவதற்கே உன்னை போல் வைர மணிகள் உண்டோ, சீர்வற்று வாழ்வதற்கே உன்னை போல் செல்வம் பிரிது உண்டோ. அழகென சொல்லும் பொழுது ஆபரணங்களை சொல்லாமல் இருக்க முடியாது. அதனால ஆபரணங்கள், நவமணிகள், முத்துக்கள் இவற்றையும் சொல்லி அந்த குழந்தையை அழகுபடுத்துவது இந்த ஆபரணங்களா? அல்ல, இறை சக்தியினால்
இந்த ஆபரணங்கள் அனைத்திற்குமே அழகு உண்டாகிறது. அப்படிப்பட்ட செல்வம், நிறை செல்வம் என்பதே ஞானம்தான். அந்த ஞானமே ஞான குழந்தையாக இருக்கிறது. அப்படிங்கிற ஒரு பாவத்துல இந்த மார்பில் அணிவதற்கே உன்னை போல் வைர மணிகள் உண்டோ, சீர் பெற்று வாழ்வதற்கே, சீர் அனைத்து செல்வங்களும் புகழும் பெற்று வாழ்வதற்கு உன்னை போல் செல்வம் பிரிதும் உண்டோ. நீ எனக்கு கிடைத்து விட்டால், எனக்கு துணையாக இருந்து விட்டால், உன்னை நான் வாழ்த்தி பக்தி செய்து விட்டால், அதைவிட வேறு செல்வம் எனக்கு எதுவுமே தேவையில்லை, வேறு இதற்கு நிகரான செல்வம் தான் உண்டோ என்று சொல்லி கண்ணம்மாவினை இந்த பாடல் தொகுப்பின் வாயிலாக தன்னுடைய அன்பின் மலையில் அந்த ஒரு பாடலின் வாயிலாக மகாகவி பாரதி போற்றுகின்றார், பக்தி செய்கின்றார் என்ற ஒரு இந்த கருத்தினை நம்முடைய அவையில முன்வைக்கிற அம்பா அவர்களுக்கு பணிவான நமஸ்காரங்கள். கிருஷ்ணார்ப்பணம். நல்லா பாடினீங்க, நல்ல விளக்கம் கொடுத்தீங்கம்மா. நன்றி. கிருஷ்ணார்ப்பணம். கண்ணம்மா என் குழந்தை, அதாவது வாத்சல்ய பாவம் அப்படின்னு சொல்லுவோம். இறைவனை வழிபடுவதற்கு பக்தி மார்க்கத்திலே அவனோடு நாம் எந்த மாதிரியான உறவு முறை வைத்து கொள்ளுகின்றோம் அப்படின்னு. மனிதர்களில் ஒருத்தர் பழகும்போது உறவுகள் வருது இல்லையா, அந்த உறவு முறைகளில் பார்க்கும்போது ஆண்டான் அடிமை, தாஸ்ய பாவம், நீ பிரபு நான் உன் வேலைக்காரன். அடுத்தது சக்கிய பாவம், நானும் நீயும் நண்பர்கள். ஆண்டான் அடிமைங்கும்போது இறைவன் பெரியவன், எல்லையற்ற மகிமை உடையவன், நான் அவனுடைய அடிமை என்கிற ஒரு தன்மை வருது. சக்கிய பாவம்னா நம்ம ரெண்டு பேரும் ஈக்குவல் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. வாத்சல்ய பாவம் அப்படின்னா தாய் சேய் உறவு. இங்க யார் தாய் யார் சேய்? சாதாரணமாக நமக்கு என்ன தோணும், இறைவன் நம்முடைய தாய், நாமெல்லாம் அவனுடைய சேய்கள் அப்படின்னு. ஆனால் அந்த வாத்சல்ய பாவத்தில் இப்படி மாற்றியும் போட்டுக்கலாம். இறைவன் நம்முடைய சேய், நாம் அவனுடைய தாய் என்கிற பாவத்தையும் கொள்ளலாம் அப்படின்னு நமக்கு பெரியவர்கள் வழிகாட்டி இருக்கின்றார்கள். அதற்கு நல்ல உதாரணமாக யசோதா மாதா. அவளுக்கு கிருஷ்ணரே பகவானே, அவர் பரமாத்மா தானே, பரமாத்மாவே பிள்ளையா பிறந்தார். கௌசல்யா தேவிக்கு ராமரே பிள்ளையா பிறந்தார். அப்போ இறைவனை குழந்தையாகவும் பாவித்து வணங்கலாம் அப்படின்னு. அது வாத்சல்ய பாவம். அப்புறம் நாயக்க நாயக்கி பாவம். அதில் இந்த பாடல் இறைவனை குழந்தையாக கொள்ளுகின்ற வாத்சல்ய பாவத்தை ரொம்ப அழகாக வெளிப்படுத்துகின்றது. அதை ரொம்ப அழகாக சுட்டி காட்டினார்கள் முத்து ஞானம். இந்த பாடலுக்கு துணை தலைப்பாக ஒரு சில வார்த்தைகள் கொடுத்துருக்கார். பராசக்தியை குழந்தையாக கண்டு சொல்லிய பாட்டு. இந்த பாட்டை அவர் எப்படி எழுதினாராம், பராசக்தியே குழந்தையாக வந்திருக்கிறாள் அப்படின்னு. பராசக்தியை குழந்தையா நினைக்கிறது, தாயா, உலகத்தின் தலைவியா, ராணியா அப்படிலாம் நினைக்காம குழந்தையா நினைச்சு பாடுறது. பராசக்தியை குழந்தையாக கண்டு சொல்லிய பாட்டு. சரி, சின்னஞ்சிறு கிளியே கண்ணம்மா செல்வ களஞ்சியமே, என்னை கலி தீர்த்தே உலகில் ஏற்றம் புரிய வந்தாய். என்ன சொல்றார்? சின்னஞ்சிறு கிளி, அது குழந்தைன்னு சொல்லிட்டார் இல்லையா, அதனால உதாரணத்துக்கு எடுத்துக்கொள்வது கிளி. அதில் கிளியிலையும் பெருசாக ரொம்ப வயசான கிளி இல்லை, சின்னஞ்சிறு கிளி. சின்னஞ்சிறு கிளி, கிளிங்கிறது ரொம்ப அழகான பறவை, பார்க்கறதுக்கும் அழகாக இருக்குது. கிச் கிச்சின்னு கத்திக்கிட்டு இனிமையாக ஒரு குரல் கொடுத்து கொண்டு வருகிறது. அதனால சின்னஞ்சிறு கிளியே கண்ணம்மா நீ எனக்கு எப்படிப்பட்டவள்? செல்வ களஞ்சியமே, செல்வத்தின் பொக்கிஷம் அப்படின்னு சொல்கிறோன்னே, செல்வத்தின் குவியல் நீ. அதாவது நம்ம இங்கே ஒரு ஒரு கருத்தை தற்கால மனிதர்கள் பாரதத்தில் கூட கொஞ்சம் மனசில் வாங்கி கொள்ள தவறிவிட்டார்களோ அப்படின்னு எனக்கு தோன்றுகிறது.
பணத்துக்கு வாழ்க்கையில் ரொம்ப தேவை இருக்குன்னு சொல்லி சம்பாதிக்கணும்னு சொல்லி 2 பேர் வேலைக்கு போய் குடும்பத்தை கவனிக்காமல், ஏன்னா அந்த குழந்தைகளுக்கு ஒரு ஏக்கம், பணம் நிறைய சம்பாதிக்கிறாங்க, ரொம்ப அப்படி இப்படி படிக்க வைக்கிறாங்க, என்னென்னவோ செலவு பண்ணுறாங்க, தனி ரூம் கொடுக்குறாங்க, அந்த ரூமில் டிவி ஃப்ரிட்ஜ் எல்லாம் இருக்குது, கூட இருந்து பேசி அன்பெல்லாம் கொடுக்கணும். அப்படி இப்போ மனுஷங்களை தவிர செல்வம் தனியாக ஒன்று இருக்குது, அது மனுஷங்களை விட பெருசுங்கிற மாதிரி அந்த ரேஞ்சுக்கு அதை கொண்டு போயிட்டாங்க. ஏன்னா இங்கே என்ன சொல்கிற, நீ தான் எனக்கு செல்வ களஞ்சியம்ங்கிற, அந்த குழந்தை தான் என்னுடைய செல்வம். அப்படி நினைக்கணும் ஒவ்வொரு தாயும் தந்தையும். இந்த பிள்ளை தான் என் செல்வம், அதுக்கு மேலே வேறு செல்வம் பெருசு இல்லை. சரி, வாழ்க்கைக்கு தேவை இருக்குது, அதுக்கு பணம் வேணும். ஆனால் அந்த பணத்தை விட தாயே, குழந்தாய், உன்னுடைய அன்பு, உன்னுடைய உறவு, உன்னோடு நான் கொள்ளுகிற உறவு அது பெருசு என்று நினைக்கணும். அந்த உறவுக்கு, மனித உறவுக்கு, அப்புறம் மனிதன் தெய்வத்தோடு கொள்ளுகிற அந்த பக்தி பாவத்திற்கு பணத்தை விட அதிக மதிப்பு கொடுக்கணும். அப்படித்தான் நம்முடைய பெரியவர்கள் கொடுத்து வந்திருக்கின்றார்கள். அதை இன்றைய காலத்தில் கொஞ்சம் குறைஞ்சி போச்சோ, ரொம்பவே குறைஞ்சி போச்சோ அப்படின்னு ஒரு வருத்தம் இருக்குது. அதை இந்த பாடலை பாடி உணர்ந்து உள்ளம் ஒன்றும் போது அது மாறும் நமக்கு. சின்னஞ்சிறு கிளியே கண்ணம்மா செல்வ களஞ்சியமே, நீதான் என்னுடைய செல்வம், நீதான் என்னுடைய பொக்கிஷம், உன்னைத்தான் நான் பாதுகாக்க விரும்புகிறேன், உன்னை விட பணம் எனக்கு பெருசில்லை. என்னை கலி தீர்த்தே உலகில் ஏற்றம் புரிய வந்தாய். என்னை கலி தீர்த்தே, கலி அப்படின்னா துன்பம், கலிகாலம் அப்படின்னா என்ன, யுகங்களில் 4 யுகங்களிலே கலிகாலம் ரொம்ப மோசமானதாக இருக்குமா. ஏன் அப்படின்னா, கலிகாலத்தில் தர்மம்ங்கிற அந்த பசு சாதாரணமாக ஒரு விலங்குக்கு 4 கால் இருக்கும், அப்போ தான் அது நல்லா நிற்க முடியும் ஒரு பேலன்ஸோட. கலிகாலத்தில் தர்மம்ங்கிற பசு ஒத்த காலும் நிற்குதுதான். அது என்ன கால், சத்தியம்ங்கிற கால். அதனால் கலிகாலத்தில் சத்தியத்தை பேசினாலே அவனுக்கு முக்தி கிடைச்சிடும், பெரிய தபஸ் வேண்டாம், நீ உண்மையை கடைப்பிடிச்சாலே உனக்கு முக்தி என்று சொல்லுவார்கள். அப்படி கலிகாலம் என்பது நல்லதெல்லாம் அருகி போய் கஷ்டங்கள் மிகுந்து தீமைகள் மிகுந்து தலையெடுத்திருக்கிற காலம். அப்படிப்பட்ட காலத்தில் அந்த கலியின் கேடுகளை நீக்குகின்றவள் நீ. இந்த குழந்தைய பார்த்துட்டா என் கஷ்டமெல்லாம் பறந்தோடி விடுகிறது. அதாவது சாதாரண மட்டத்தில் பார்க்கும்போது தாய் தந்தை பிள்ளையை பார்க்கும்போது அவர்களுக்கு இந்த கஷ்டங்கள் எல்லாம் துன்பங்கள் எல்லாம் மறந்து விடுகிறது. இனி இந்த குழந்தை யாரு, பராசக்தியை தானே குழந்தையாக கண்டு சொல்லியிருக்கிறார். அப்போ பராசக்தியை குழந்தையா உனக்குரியவளா நினைச்சிட்டா வாழ்க்கையினுடைய துன்ப துயரங்கள் கேடுகளை எல்லாம் வெல்லக்கூடிய ஆற்றலை எப்படியோ அவள் கொடுத்து விடுகிறாள். குழந்தையா வந்தாலும் அவள் உனக்கு ஆற்றலை தருகின்றாள். என்னை கலி தீர்த்தே உலகில், அப்படி துன்பங்கள் கேடுகள் நீங்கின என்னாகும், ஏற்றம் புரிய வந்தாய், என்னை உயர்த்தி விடுகின்றாய். பணம் இருந்தால் தான் எனக்கு ஸ்டேட்டஸில் நான் உயர்வேன் என்று நினைக்கக்கூடாது. பண்பு, ஆன்மீகம், ஆன்ம பலம் அதுதான் நம்ம உயர்த்தும். அப்படித்தான் நம்முடைய பெரியவர்கள் சொல்லி இருக்கின்றார்கள். அதுதான் வாழ்க்கை பற்றிய உண்மையும் கூட. அதைத்தான் இங்கு சுட்டி காட்டுகின்றார். என்னை கலி தீர்த்து உலகில் ஏற்றம் புரிய வந்தாய், உன்னை முன்னிட்டு எனக்கு உலகிலே பெருமை உயர்வு கிடைக்கின்றது என்று இந்த குழந்தையை பார்த்து சொல்கிற மாதிரி நினச்சிக்கணும். அடுத்த லெவலில் இறைவனை குழந்தையாக கண்டு அவனோடு உறவு கொள்ளுகின்ற பக்தனுக்கும் அந்த உயர்வு வரும். கலிகாலத்தின் கேடுகளை நீக்கி அந்த ஜீவனை உயர்த்துகிறான் இறைவன், இறைவி பராசக்தி. அப்புறம் பிள்ளை கனி அமுதே, நீ எப்படி அந்த குழந்தையை எப்படி வர்ணிக்கிற, பிள்ளை சரி குழந்தை, அப்புறம் கனி பழம், அது போறல அவருக்கு இன்னும் சொல்லணும். அதனால் அமுதே, பழமாக இருக்க நீ அமிர்தமாக இருக்க. அதனால் பிள்ளை கனி அமுதே கண்ணம்மா. அப்புறம் இன்னொரு உதாரணம் என்ன, பேசும் பொற்சித்திரமே, சித்திரம்னு ஓவியம். இந்த தஞ்சாவூர் ஓவியத்தில் ஒரு வகையில் என்ன பண்ணுவாங்களா, அந்த தங்க ரேக் அப்படிம்பாங்க, சின்ன சின்ன மெல்லிசாக தங்க தகடுகள் இருக்கும், அதெல்லாம் ஒட்டி பண்ணுவாங்களாம், அல்லது வெள்ளியிலையும் ஒட்டி பண்ணலாமா. அதெல்லாம் ஒட்டி அழகாக ஓவியம் வரைவாங்க. அப்போ அது பொற்சித்திரம்.
இப்போது இந்த குழந்தைய பார்த்தா எப்படி இருக்குது? பொற்சித்திரம், அவ்வளோ அழகாக. அதாவது அந்த குழந்தை பராசக்தியாகி அந்த கண்ணம்மா அந்த குழந்தையுடைய மூக்கு மொழிமா இருக்கா அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? அந்த கண், மூக்கு, வாய், செவிகள், முகம் எல்லாமே ஒரு திருத்தமாக அமைஞ்சிருக்கு. அதை பார்த்தா அழகான சித்திரம் போல் இருக்குது. ஆனால் சித்திரம் உயிரற்றது. இவளோ பேசும் பொற்சித்திரம். அதனால் பிள்ளை கனியமுதே கண்ணம்மா பேசும் பொற்சித்திரமே. அதாவது தெய்வம் குழந்தை அப்படிங்கிறத விட குழந்தை தெய்வம் அப்படிங்கிற புரியுறதா? தெய்வம் எனக்கு குழந்தையா வந்திருக்கு அப்படிங்கிறது ஒரு நிலை, இந்த குழந்தையே தெய்வம் என்று நினைப்பது ஒரு நிலை. அப்படி அவர் பேசுகிறார். சுவாமி சித்பானந்த மகாராஜ் பிள்ளை வளர்ப்பை பற்றி சொல்லும் பொழுது குழந்தைகளை தவழ்கின்ற தெய்வம் அப்படிங்கிற அந்த குழந்தை 2 காலு கையையும் ஊனி இப்படி 4 காலில் தவழ்ந்து வரச்சே எப்படி இருக்குமோ அது தவழ்கின்ற தெய்வம் அப்படின்னு. அந்த மாதிரி பேசும் பொற்சித்திரமே நீ பேசக்கூடிய ஓவியம். அப்புறம் அள்ளி அணைத்திடவே என் முன்னே ஆடி வரும் தேனே. நீ அப்படி மெதுவாக அந்த குழந்தைக்கு இன்னும் அந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் ஸ்டெடி ஆகலை, கால் எடுத்து வைக்கிறாளே அந்த அடிகள் எல்லாம் இன்னும் உறுதிப்படலை, அதனால் அப்படி ஆடி ஆடி வருது. அது பார்க்கறதுக்கு ரொம்ப அப்படியே உள்ளத்தை கவர்கிறதான். ஆடி வரும் தேனே அப்படிங்கிறார். அப்படி நீ ஆடி வரும்போது என்னால் சும்மா உட்காந்துருக்க முடியல, ஓடி ஒன்று எடுத்து அள்ளி அணைத்து கொள்ள வேண்டும் என்று என்னை நீ ஈர்க்கின்றாய். அந்த ஈர்ப்பு பெற்றோருக்கு பிள்ளைகளிடம் ஈர்ப்பு சாதாரணமாக தான் பெற்ற குழந்தைன்னு இல்லை, அந்த சின்ன வயசில் ஒரு 2 வயசுக்குள்ளே இருக்கக்கூடிய குழந்தைய பார்த்தா யாருக்குமே அந்த ஒரு ஈர்ப்பு வந்துடும். அந்த தாய்க்கு, பெற்ற தாய்க்கு மட்டும்தான் வரணுங்கிறது இல்லை. அப்போ அந்த குழந்தையினுடைய ஏன் அப்படின்னு சொன்னால் குழந்தைகிட்ட தெய்வீகம் பூரணமாக வெளிப்படுகிறது. அதுக்குன்னு அகங்காரம் வளரலை, அந்த ஈகோ எந்த ஒரு அழுக்கையும் மேலே பூசலை. அது அப்போ அந்த தெய்வீகம் அப்படியே வருது. அதனால் வெளிப்படுகிற அந்த தெய்வீகம் எல்லா உயிர்களையும் ஈர்க்கிறது. அதனால் அவர் என்ன சொல்றார்? அள்ளி அழைத்திடவே என் முன்னே ஆடி வரும் தேனே. அப்படின்னு அசைஞ்சு வரைச்சே குழந்தை என்னால் தள்ளி நிற்கவே முடியலம்மா, ஓடி உன்னை கட்டி அணைச்சிக்கணும் போல இருக்குடா. சரி, அப்புறம் கொஞ்சம் அதுக்கு பலம் வந்துடுது. ஓடி வருகையிலே கண்ணம்மா உள்ளம் குளிருதடி. அதை பார்க்கும்போது நீ எப்படி இருக்க அப்படின்னு முதல்ல சொன்னார். இப்போ தனக்கு எப்படி தோணுது அப்படின்னு சொல்கிறார். ஓடி வருகையிலே, நீ ஓடி வரும்பொழுது கண்ணம்மா என் உள்ளம் குளிருதடி. நீ ஓடி வந்தால் எனக்கு மனசு குளிருது, அவ்வளவு சந்தோஷமாக இருக்குது. ஆடி திரிதல் கண்டால் உன்னை போய் ஆவி தழுவுதடி. இப்போ ஓடி வருகையிலேனா குழந்தை அப்பாவை நோக்கி வருது, பாரதியாரை நோக்கி வருது. ஆடி திரிதல் கண்டால் கொஞ்ச நேரம் அப்படி அந்த பக்கம் இந்த பக்கம் எல்லாம் போயிடும். அதாவது அந்த குழந்தைக்கு அப்படியே ஒரு இதுலேயே இருக்க முடியாது, அது எல்லா பக்கமும் இப்படி திரிந்து விளையாடுது அறைக்குள்ளே. அதை பார்த்தா இவர் இங்கே இருந்து கொண்டு அந்த குழந்தைய பார்க்கும்போது இவர் இங்கே தான் இருக்காராம், ஆனால் இவர் உயிர் இவர் உடம்பை விட்டு கிளம்பி போய் அந்த குழந்தைய அப்படியே தழுவிக்கிறதான். ஆடி திரிதல் கண்டால் உன்னை போய் ஆவி தழுவுதடி. இது தெய்வத்துக்கு எப்படி சொல்கிறது அப்படின்னா, அதாவது இந்த கவிஞர்கள் பாருங்களேன், அவங்க உள்ளம் அப்படி ஊறி இருக்கு அந்த தெய்வீக உணர்வில். அவர் சொல்கிறார் வேறொரு பாடலில் பராசக்தியை பற்றி சொல்லும்போது, சிந்தை எங்கு செல்லும் அங்கு உன் செம்மை தோன்றுமென்றோ. இப்போ இங்கே இருந்துட்டு நம்ம வானத்தெல்லாம் பார்க்குறோம், அந்த நட்சத்திரங்கள் அது இதுன்னு பார்க்குறோம்னு வச்சுக்கோங்களேன். ஏப்பா ஒவ்வொரு நட்சத்திரமும் எவ்வளவு தள்ளி இருக்குது அப்படின்னு அதனுடைய டிஸ்டன்ஸ் எல்லாம் விஞ்ஞானத்தில் கால்குலேட் பண்ணி சொல்கிறாங்க. அப்படின்னா பார்த்தா ஏப்பா இறைவா உன்னுடைய படைப்பினுடைய மகிமைகள் தான் என்ன அப்படின்னு எதை பார்த்தாலும் அந்த மகிமைகள், அந்த மகிமைக்கு சொந்தக்காரனாக அவனை படைப்பித்த அந்த பகவானை நினைக்கிறது. அதனால் சிந்தை எங்கு செல்லும், என் எண்ணம் எதை நினைக்கின்றதோ அங்கு உன் செம்மை தோன்றும், உன் சிறப்பு தான் தோன்றுகிறதம்மா என்று இன்னொரு இடத்துல சொல்றார். அதுதான் இங்கே ஆடி திரிதல் கண்டால் உன்னை போய் ஆவி தழுவுதடி. நான் இங்கே தான் இருக்கேன், நீ அங்கே தள்ளி இருக்க, ஆனாலும் உன்னை பார்க்கும்போது என் உயிரே ஓடி உன்கிட்ட வந்துடுதுமா, என்கிட்ட நிற்க மாட்டேங்கிறது அப்படிங்கிறார். உச்சிதனை முகந்தால் கர்வம் ஓங்கி வளருதடி. அழகா இருக்கு. அதாவது சிலதுக்கு விளக்காம விட்டாலே நல்லா இருக்கும் போல் இருக்கு. மெச்சி உனை ஊரார் புகழ்ந்தால் மேனி சிலிர்க்குதடி. அதாவது
ஈன்ற பொழுதினும் பெரிதுபக்கும் தன்மகவை சான்றோன் என கேட்ட தாய். அப்போது சான்றோன்கிற பேர் வாங்கிட்டான்னா அந்த தாய் படக்கூடிய அன்பு, அந்த கர்வம் எப்படி இருக்குது அதுதான் சொல்கிறார். இது இந்த குழந்தை சின்ன குழந்தையா இருக்கும்போதே அந்த குழந்தைய உங்கள் பொண்ணு நற்காளே அப்படின்னு சொல்லிட்டா இந்த தாய்க்கு ஒரே மகிழ்ச்சி. தாயை சந்தோஷப்படுத்தணும்னா குழந்தையை பாராட்டணும். அது நம்ம கவனம் இல்லாமல் இருந்தால் அதை வச்சு நம்மளை ஏமாற்றக்கூட ஏமாற்றிடுவாங்க. மெச்சி உனை ஊரார் புகழ்ந்தால் எனக்கு மேனி சிலிர்க்குதடி, கன்னத்தில் முத்தமிட்டால் உள்ளம்தான் கல்வெறி கொள்ளுதடி. இறைவனுடைய புகழ, அதாவது பக்தர்களுக்கு எப்படி இருக்குமா, கீதையிலேயே சொல்கிறார் 10வது அத்தியாயத்தில், பக்தர்கள் ஒருத்தருக்கொத்தர் என்ன பண்ணுவாங்களாம், இறைவனை புகழ்ந்து பாடிக்கொண்டு பேசிக்கொண்டு மகிழ்வடைந்திருப்பார்கள் அப்படின்னு சொல்கிறார். மச்சித்த மத்கத பிராண போதயந்த பரஸ்பரம் கதயந்தஸ்ச மாம் நித்யம் துஷ்யந்தி ச ரமந்தி ச. சித்தத்தை என் பால் வைத்து உயிரை எனக்குரியதாக்கி, அங்கே போய் உயிர் உன்கிட்ட ஓடி வந்துடுது என்கிட்ட நிற்க மாட்டேங்கிறதுன்னு சொன்னார்ல, அந்த மாதிரி உயிரை இறைவன்கிட்ட வைத்து, அப்படின்னா என்ன அர்த்தம், வாழ்நாளெல்லாம் இறைவனுக்கு அர்ப்பணித்து ஒருவருக்கொருவர் என்னை விளக்கி கொண்டும். பக்தர்கள் என்ன பேசுகிறாங்க, வம்பு பேசவே மாட்டாங்க, இறைவனை பற்றி தான் பேசுவாங்க. ஒருவருக்கொருவர் என்னை விளக்கி கொண்டும் யாண்டும் என்னை புகழ்ந்து பேசியும். அப்படி என்னை பேசுவதனால் அவங்களுக்கு எப்படி இருக்கு, மன நிறைவு அடைந்தும் மகிழ்வடைந்தும் இருக்கின்றார்கள். அப்போ பக்தனுடைய மனப்பான்மை என்ன, இறைவன் புகழை கேட்கும் போது அவனுக்கு அப்படி ஒரு பெருமிதம், தன்னுடைய இஷ்ட தெய்வத்தினுடைய மகிமையை அவன் உணர்ந்து ரசித்து மகிழ்கிறான். கன்னத்தில் முத்தமிட்டால் உள்ளம்தான் கல்வெறி கொள்ளுதடி. அப்போ நான் இது வேறு, எனக்கு ஒரு அந்த பரவசம் வர்றதுக்கு, அந்த களிப்பு, அந்த போதை வர்றதுக்கு வேற எதுவும் அருந்த வேண்டாம், உனக்கு ஒரு முத்தம் கொடுத்தா போரும் அப்படிங்கிற. அதாவது பக்தனுடைய மனது, தூய மனது இறை உணர்வில் அப்படியே அந்த பரபோதமானது உலகை மறந்து இருக்கிறதுனால இது சடார்னு பார்த்தா இவன் கள்ளுனால போதம் வந்தவனை போல இவன் இருப்பான். இவன் குடித்தது எது, பக்தி பரவசம் என்கிற கள். குருதேவரை பற்றி அப்படி சொல்கிறாங்க. ஒருத்தர் சொல்கிறார், இது என்ன, குருதேவரை பார்க்க வர்றார் ஒருத்தர், முதல்ல அவர் வர்றார், அவருடைய நண்பர் கூட்டிகிட்டு வர்றார். அப்போ இவர் பரவசத்தில் அப்படியே தள்ளாடிட்டு வர்றார் குருதேவர். அவரால் உறுதியாக நின்று நடக்க முடியல, தள்ளாடுற, கூட இருக்கிற பிடிச்சிக்கிட்டே வர்றார். என்ன இவர் குடிச்சிருக்காரா, என்ன நேரம் நடக்க முடியல அப்படிங்கிறார் வந்தவர், முதல்ல பார்த்தவர். இது பரவசம், பக்தி பரவசம். அதனால் கன்னத்தில் முத்தமிட்டால் உள்ளம்தான் கல்வெறி கொள்ளுதடி, உன்னை தழுவிடிலோ கண்ணம்மா உன்மத்தமாக. பைத்தியமே பிடிச்சிருடி எனக்கு, உன்னை கட்டி அணைத்து கொண்டால் எனக்கு பைத்தியம் பிடித்து விடுகிறது குழந்தாய் என்கிறார். அதாவது உலகத்தவர்களுக்கு புரிந்து கொள்ள முடியாத ஒரு நிலை. இங்கே பைத்தியம்னா என்ன, மனசு ஒன்றும் செதஞ்சு போயிடலை, அது அதனுடைய அந்த நிலை, அந்த அன்பு உணர்ச்சி மக்களுக்கு, சாதாரண ஜனங்களுக்கு புரிந்து கொள்ள முடியல. அதைத்தான் உன்மத்தம் அப்படின்னு சொல்கிறார். உச்சிதனை உன்னை தழுவிடிலோ கண்ணம்மா உன்மத்தம் ஆகுதடி. அப்புறம் சற்று உன் முகம் சிவந்தால் மனது சஞ்சலம் ஆகுதடி. இப்போ ஒரு எல்லாம் இன்பமாக சொன்னவர் இந்த குழந்தைய குறித்து இந்த தாய் தந்தையருக்கு எப்படியெல்லாம் வருத்தம் வருதுங்கிறத காட்டுறார். உன் குழந்தைக்கு முகம் ஏதோ சிவந்துட்டுனா, என்னாச்சு என்னமோ இருக்கே, எதுவும் கடிச்சிருச்சா, ஏன் முகம் சிவந்திருக்கு அப்படின்னு துடிச்சிட்டு வந்துடுவாளாம். சற்றுன் முகம் சிவந்தால் மனது சஞ்சலம் ஆகுதடி, நெற்றி சுருங்க கண்டால். இந்த குழந்தை எதுக்கோ இப்படி நமக்கு யாருமே நெற்றி சுருக்கினா, புருவத்தை உயர்த்தினா ஏதோ ஒரு வருத்தமோ கோபமோ இல்லை ஒரு எரிச்சலோ ஏதோ ஒரு சங்கடம் இருக்காங்கன்னு நமக்கு தெரியுது இல்லையா. அந்த மாதிரி உன்னுடைய நெற்றி சுருங்க கண்டால் எனக்கு நெஞ்சம் பதைக்குது. ஏன்ப்பா என்னாச்சுடா குழந்தை, என்னடா கண்ணா அப்படின்ட்டு வந்துடுவாங்களாம். நெஞ்சம் பதைக்குதடி. இறைவனுடைய இது நெற்றி சுருங்குவதுங்கிறது என்ன, வள்ளலார் சொன்னார் இல்லையா, வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடி நின்றேன். உலகத்தில் இந்த பிரபஞ்சம் முழுவதும் அன்னை பராசக்தியின் திருமேனி. இதனால் இங்கே யாருக்கு எந்த துயரம் வந்தாலும் அது அம்பாளுக்கே வந்த துயரம்.
அப்படித்தான் மகான்கள் நினைக்கின்றார்கள். நமக்கு எல்லாரோடையும் அப்படி ஐக்கியப்படுத்தி கொள்ள முடியறதில்லை, அவர்களுக்கு அப்படி இருக்குது. ஒரு நாள் சுவாமி விவேகானந்தர் வாழ்க்கையில் நடந்த ஒரு நிகழ்ச்சி. ராத்திரியில் அவர் தூக்கம் பிடிக்காமல் அறைக்கு வெளியில் வராந்தால உலாவிட்டே இருக்கிறார். உடனே அப்போ பக்கத்தில் அவருடைய சக சீடர் ஒருவர், சுவாமி விஜயானானந்தா, அவர் முழிச்சிட்டார். இவர் நடமாடுற சத்தத்தை கேட்டார். உடனே அவர் அங்கேருந்து இங்கே சுவாமிஜி என்ன வேணும், தண்ணி ஏதாவது வேணுமா அப்படின்னு கேட்குறேன். இல்லை எனக்கு மனசே நிம்மதியாக இல்லைங்கிற. எங்கேயோ ஜனங்கள் ரொம்ப கஷ்டப்படுறாங்க அப்படின்னு இவர் கஷ்டப்படுறார், துடிக்கிறார். அப்படியா, என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே, எங்கேயோ கஷ்டப்படுறாங்க, இவருக்கு துடிக்குது. மறுநாள் காலையில் பேப்பரில் செய்தி வருது, பிலிப்பைன்ஸ் நாட்டில் பூகம்பத்தில் நிறைய பேர் இறந்து போயிட்டாங்க, கஷ்டப்பட்டாங்க அப்படின்னு. அதாவது அவர்களுடைய இதயம் அவ்வளவு பறந்து விரிந்து இந்த உலகம் முழுசையும் தன்னுடைய பிள்ளைகளாக உள்ள ஏற்றுக்கொண்டு வச்சிருக்கிறதுனால எந்த மூலையில் யாருக்கு வந்தாலும் அவர்களுக்கு அது துடிக்கிறது. இன்னொரு நிகழ்ச்சி இதை மாதிரியே நமக்கு சங்கடமாக இருக்கிற ஒரு நிகழ்ச்சி. ஒரு தரம் சுவாமிஜிக்கு ரொம்ப உடம்புக்கு முடியாமல் இருக்குது. அப்போது ஒரு நாள் இவர் சொல்கிறார், கங்கை கரையில் இருக்குது. இது ரொம்ப வேதனையான ஒரு நிகழ்ச்சியாக இருக்கும். கங்கை கரையில் இருக்கும் ஆசிரமம், அதுலேயும் கங்கையை விட்டு இருக்கும் சுவாமிஜியுடைய அறை. அது முதல் மாடியில் இருக்கார். அவர் உடம்புக்கு முடியாமல் இருக்கிறார். அப்போ ராத்திரியில் திடீர்னு அவர் முழிச்சிட்டார். ஒரு சத்தம் கேட்குது, காப்பாற்றுங்க, தண்ணியில் முழுகிறேன், கங்கையில் முழுகிறேன்னு யாரோ குரல் கொடுக்குறாங்க. இவர் இங்கேருந்து இவர் கத்துறார். அப்பா எந்திரிச்சு வாங்க, யாரோ கங்கை தண்ணியில் முழுகிறான், கத்துறான், சத்தம் கேட்குது, வாங்கன்னு அவர் சத்தம் போடுறார். உடனே வராங்க. ஒருத்தர் அவங்களுக்கு இதுக்கு மேலே என்னன்னே தெரியல, எங்கே யார் இருக்காங்க என்னன்னு தெரியல. சரி, இவர் சொன்னதை வச்சு இந்த இடத்துக்கு, அதாவது இந்த சுவாமிஜியோட அறைக்கு பின்பக்கத்தில் அப்படின்னு ஒரு பிரம்மச்சாரி சீடர் அப்படியே தண்ணிக்குள்ளே குதித்து தேடியெல்லாம் பார்க்குறார். ஒன்றும் கிடைக்கல. யார் எந்த ஜீவன் எப்படி என்ன ஒரு துக்கத்தில் கதறினாரோ. எதுக்கு சொல்ல வரேன், இவருக்கு தான் அது முதல்ல கேட்குறது. ஆனால் அந்த நேரத்தில் அவருடைய சரீரம் அந்த ஜீவனுக்கு காப்பாற்றுவதற்கு போக முடியாத ஒரு நிலையில் நோயுற்று இருக்கிறார் அவர். அதுக்கு இன்னும் சில மாதங்கள் கழித்து அவர் போக போகிறார். அப்படி ஒரு ரொம்ப முடியாத நிலை. ஆனால் அவருக்கு அது தெரியுது. அப்போ ஞானிகளுடைய உடலும் உள்ளமும் அப்படி பூ போல மென்மையாக இருக்காது. அப்போது யாருக்கு எங்கே துன்பம் வந்தாலும் இவர்களுக்கு அது பாதிக்கிறது. ஸ்ரீ ராமகிருஷ்ணரை பற்றி ஒரு நிகழ்ச்சி சொல்லுவாங்க. ஒரு தோட்டத்தில் நல்ல புல்வெளி இருக்கும் கொஞ்சம். ஒருத்தன் என்ன பண்ணுறான், அந்த புல் மேலே ஒரு யோசிச்சே பார்க்காம நல்ல சக்குன்னு நடந்து போகிறான். காலால் அந்த புல்லை மிதிச்சுக்கிட்டே நடந்து போகிறான். அவன் போகிற இடத்துலலாம் புல் அப்படியே படிஞ்சு நசுங்குது. இவர் யாரோ நெஞ்சில் முதிக்கிற மாதிரி எனக்கு வலிக்கிறதுன்னு கத்துறார். ரூம்குள்ளே இருக்கிற குருதேவர் ஏன்னு பார்த்தா அவன் புல் மேலே நடந்துட்டு போகிறான். அப்போ எந்த மனிதர்கள் மட்டுமல்ல, எந்த உயிருக்கு துன்பம் வந்தாலும் இவர்களுக்கு, அதாவது பிரபஞ்சத்தோடு ஒன்றி இவர்கள் இருக்கக்கூடிய அந்த நிலையில் அந்த துன்பம் அவர்களை தாக்குகின்றது. என்ன சொல்கிற, சற்று உன் முகம் சிவந்தால் மனது சஞ்சலம் ஆகுதடி, நெற்றி சுருங்க கண்டால் எனக்கு நெஞ்சம் பதைக்குதடி. உனக்கு ஒரு சின்ன கஷ்டம் வந்துட்டால் என்னால் தாங்க முடியலம்மா அப்படிங்கிறார். உன் கண்ணில் நீர் வழிந்தால் என் நெஞ்சில் உதிரம் கொட்டுதடி. இப்போ இன்னும் கொஞ்சம் அந்த துன்பம் ஜாஸ்தியாகிடுது. உன் கண்ணில் நீர் வழிந்தால், குழந்தை அழுதா உனக்கு தண்ணி தான் வருது, எனக்கு ரத்தமே வருதுங்கிறார். உதிரம் கொட்டுதடி. என் கண்ணில் பாவை என்றோ, கண்ணுங்கிறது ரொம்ப முக்கியமான உறுப்பு, அதில் முக்கியமான பகுதி பாவை. அதுதான் நமக்கு பார்வையை கொடுக்கின்றது. அந்த பாவையாக நீ இருக்க அப்படிங்கிறார். அதனால் என் கண்ணில் பாவை என்றோ, கண்ணே முக்கியம், முகத்தில் கண்ணு முக்கியம், கண்ணில் பாவை முக்கியம். அந்த பாவை மாதிரி நீ. என் உயிர் நின்னதன்றோ, என் உயிர் என்னோடது இல்லை, உன்கிட்ட கொடுத்துட்டேன், அது உன்னுடையது. அந்த பெற்றோரும் அப்படி குழந்தைகிட்ட உயிரை கொடுத்து, அதை சொல்கிறாங்க இல்லையா, உயிரை கொடுத்து வளர்த்தேன்னு, அப்படி உயிரை கொடுக்குறாங்க. அது பாசத்திலால் கூட இருக்கலாம். ஆனால் பக்தர்கள் பாசம் இல்லாத பெரும் பக்தியில், அந்த பேரன்பில் தன்னோட உயிர் தனக்கு நினைக்காம இறைவனுக்குரியது, தன்னுடைய பக்திக்குரிய இறைவனுக்குரியதுன்னு சொல்கிறாங்க. என் உயிர் நின்னதன்றோ.
அப்புறம் சொல்லும் மழலையிலே கண்ணம்மா துன்பங்கள் தீர்த்திடுவாய். இந்த 2 பாட்டில் தான் இந்த துன்பத்தை சொன்னார். பழையபடி இந்த குழந்தையினுடைய அந்த இன்னசென்ஸ் அப்படிங்கிறோம் இல்லையா, அந்த தூய தன்மை, எந்த ஒரு கள்ளங்கப்படம் இல்லாத அந்த தூய தன்மை வந்து பெரியவங்களுக்கும் ஒரு இன்பத்தை கொடுக்கறதுங்கிறத பழையபடி சொல்ல ஆரம்பிக்கிறார். சொல்லும் மழலையிலே, நீ பேசுகிற பேச்சு அது தெளிவாக வார்த்தைகள் வரலை, அப்படி தெளிவாக இல்லாமல் இருக்கிறது தான் அழகாக இருக்குது. அதனால் சொல்லும் மழலையிலே கண்ணம்மா துன்பங்கள் தீர்த்திடுவாய். அதை கேட்டால் என் துன்பமெல்லாம் பறந்தோடி விடும். என்ன சொல்கிறார் வள்ளுவர்? குழல் இனிது யாழ் இனிது என்பர். யார் அப்படி சொல்லுவா? தம் மக்கள் மழலை சொல் கேளாதவர். தன்னுடைய குழந்தையினுடைய மழலை சொல்ல கேட்டு இன்புறாதவர்கள் தான் குழல் இனிமையாக இருக்கே, யாழ் இனிமையாக இருக்கேன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் விட இனிமை ஒன்று இருக்குப்பா, அதுதான் உன் குழந்தை பேசுகிற மழலை சொல். அப்புறம் முல்லை சிரிப்பாலே எனது மூர்க்கம் தவிர்த்திடுவாய். முல்லைப்பூ போல் இப்படி அருகருகா இருக்கான் பல்லு இந்த குழந்தைக்கு. அப்படி முல்லை சிரிப்பாலே, அப்படி அந்த பல்லு தெரியுற மாதிரி அந்த குழந்தை சிரிக்கும்போது அது முல்லைப்பூவை நினைவுபடுத்துகிறது. முல்லை சிரிப்பாலே எனது மூர்க்கம் தவிர்த்திடுவாய். மூர்க்கம்னா பொதுவாக அறியாமைன்னு அர்த்தம், சரியான பொருள் பார்த்தா. ஆனால் நாம் வந்து பயன்படுத்தும் போது ஒரு மூர்க்கன்னு முரட்டுத்தனம் அப்படின்னு சொல்கிறோம். முரட்டுத்தனம், ரஃப்னஸ். இங்கே நீ வந்து இப்படி மென்மையாக நீ சிரிக்கிறத பார்த்தா என்னுடைய கடுமை முரட்டுத்தனம் எல்லாம் போயிடுதுங்கிற. முல்லை சிரிப்பாலே எனது மூர்க்கம் தவிர்த்திடுவாய். என் இயல்பில் இருக்கக்கூடிய கடினத்தன்மை எல்லாம் போய் ஒரு மென்மை அங்கு வந்து விடுகிறது, உன்னுடைய சிரிப்பினால் அது வருகிறது அப்படிங்கிறார். இன்பக் கதைகளெல்லாம் உன்னை போல் ஏடுகள் சொல்வதுண்டோ. அதாவது நல்ல விஷயங்கள் நாம் தெரிந்து கொள்வதற்கு நூல்களை வாசிக்கணும். அது நாவல், கவிதைகள், பிற இலக்கியங்கள் எல்லாம் இருக்குது. ஆன்மீக இலக்கியங்கள் இருக்குது, இப்படி எத்தனையோ இருக்குது. இதெல்லாம் படிக்கிறோம், அது விஷயங்கள் கதைகள் எல்லாம் சொல்லுகிறது அப்படின்னு நினைக்கிறோம்ல. அப்படி நீ புஸ்தகத்திலேருந்து தெரிந்து கொள்ளக்கூடிய பெற்றுக்கொள்ளக்கூடிய அறிவை விட பெருசு எது? இந்த உயிருள்ள குழந்தையோடு நீ வைக்கிற அன்பான உறவுனால உனக்கு கிடைப்பது. என்ன சொல்ற? இன்பக் கதைகளெல்லாம் உன்னை போல் ஏடுகள் சொல்வதுண்டோ. ஏடுகள் சொல்கிற இன்பக் கதைகளை விட குழந்தாய் நீ கொடுக்கிற இன்பம், நீ எனக்கு உணர்த்துகிற உண்மைகள் எத்தனை எத்தனை எத்தனையோ. இன்பக் கதைகளெல்லாம் உன்னை போல் ஏடுகள் சொல்வதுண்டோ. அப்புறம் எல்லாத்தையும் தூக்கி சாப்பிட்ட மாதிரி அன்பு தருவதிலே உனை நேர் ஆகுமோர் தெய்வம் உண்டோ. தெய்வத்தை விட நீ பெருசுன்னுட்டார். அந்த குழந்தை வந்து இவருக்கு அன்பை கொடுக்குறதான். அது வந்து அது சாப்பிடும், அது அப்படியே கொஞ்சத்தை எடுத்து அப்பாவுக்கு ஊட்டும், அவருக்கு அப்படியே உருகி போயிடுவார். அந்த தாயும் தந்தையும் அந்த குழந்தை வந்து ஊட்டின உடனே உருகிடுவார். அதனால தான் வயசான காலத்தில் இதுகள் கொண்டு போய் என்ன ஹோம் ஃபார் த ஏஜரில் கொண்டு விட்டு அது பணத்தை கட்டி நல்ல ஹோமில் விட்டுருக்கேன். நாக்கும் ஊர்லேயே பெஸ்ட்டு எதுன்னு தேடி கண்டுபிடிச்சி அப்படி ஒரு இதில் விட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லி கடமை தீர்ந்துருச்சுன்னு நினச்சான்னா அந்த தாய்க்கு தந்தைக்கு, இப்படியெல்லாம் ரசித்த தாய் தந்தைக்கு அது நல்லா இருக்குமா? அன்பு தரணும், அன்பை பரிமாறிக்கணும். அதுதான் வாழ்க்கையினுடைய பொருள். வாழ்க்கைக்கு பொருள் தருவது அன்பு தான். அந்த அன்பை கொடுக்கணும். அம்மா அப்பா பிள்ளைங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் பரஸ்பரம் அன்பை கொடுக்கணும். பணத்தை எத்தனை கொடுத்தாலும் போகாது, அது நிம்மதியை தராது, திருப்தியை தராது. நம்ம என்ன செய்யணும்? அன்பை கொடுக்கணும். அன்பை கொடுத்தாதான் அது வந்து நெஞ்சு ஆறும். அதனால் அன்பு தருவதிலே உனை நேர் ஆகுமோர் தெய்வம் உண்டோ. உனக்கு சமமான தெய்வம் உண்டோ? கிடையாது, நீ தான் அப்படி அப்படிங்கிறார். இதை நம்ம எப்படி எடுத்துக்கலாம்? இஷ்ட தெய்வத்தை வணங்கக்கூடியவனுக்கு மற்ற எல்லா தெய்வ வடிவங்களும் இந்த அளவுக்கு என் உள்ளத்தை தொடலை. பராசக்தி தாயே, நீ தான் எனக்கு இந்த ஜீவனுக்கு தேவையான உயிரை கொடுத்தாய் அப்படின்னு. உயிருக்கு உயிராய், உணர்வுக்கு உணர்வாய் எனக்கு வேண்டியதை நீயே வழங்கினாய். அன்பு தருவதிலே உனை நேர் ஆகுமோர் தெய்வமுண்டோ. மார்பில் அணிவதற்கே உன்னை போல் வைர மணிகள் உண்டோ. பணக்காரன் என்ன பண்ணுவான்? நல்ல மணிகள் இழைத்த பெரிய பெரிய டாலர் வச்ச செயின், அண்டிகை, கழுத்தை ஒட்டி அண்டிகை, கொஞ்சம் தொங்கின சங்கிலி, அதுலேயே லாங் செயின் ரொம்ப நீளமாக கீழே வரைக்கும் தொங்குற மாதிரி இப்படியெல்லாம் போட்டுக்கலாம். பணம் இருக்கிறவங்க எப்படி வேணாலும் சிங்காரிச்சுப்பாங்க. ஆனால்
இவர் என்ன சொல்ற, அன்புக்குரிய நீ உன்னை எடுத்து நான் மார்பதை சார்த்தி அணைத்துக் கொள்கிறேன். உன்னை விட ஒரு அழகுபடுத்தக்கூடிய ஒரு அணி எனக்கு உண்டா, ஆபரணம் உண்டா? வேற எந்த நகையும் உன்ன மாதிரி எனக்கு அணியாகாது. உன்னை எடுத்து நான் அணைத்து கொள்ளும்போது, மார்போடு சேர்த்து அணைத்து கொள்ளும்போது, குழந்தாய், வேறு எந்த ஆபரணமும் உனக்கு நிகர் ஆகாது. சீர்பெற்று வாழ்வதற்கே உன்னை போல் செல்வம் பிரிதும் உண்டோ? வாழ்க்கையில் நமக்கு சீரும் சிறப்புமா வாழ்கிறோம்னு சொன்னால் பணம்தான் அந்த சிறப்பை கொடுக்கும்னு நினைக்கிறாங்க. அப்படி இல்லை, அன்பு தான். அந்த அன்பை வளர்க்கக்கூடியதான இந்த அரிய செல்வமாகிய குழந்தை தான் செல்வம். பிள்ளை செல்வம் தான் செல்வத்துல எல்லாம் பெரிய செல்வம். மக்கட்செல்வம், மக்கட்பேறு. பேருன்னு ஃபார்ச்சூன், பெறுவதில் பெரியது பேரு. ஒருத்தன் வாழ்க்கையில் என்னென்ன பெற வேண்டும் அதை தான் பேருன்னு சொல்கிறோம். அதான் மக்கட்பேறு, அதுவும் நன்மக்கட்பேறு. இந்த மாதிரி சின்ன குழந்தையா, கை குழந்தையா இருக்கிறச்சே எல்லா குழந்தைகளும் ஒன்று தான், நமக்கு தெரியாது. வளர்ந்தப்புறம் அவர்களுடைய குணங்கள் வெளிப்படும் போது அது நல்லா இருந்துட்டால் ரொம்ப நல்லா இருக்கும். அப்போ தான் சான்றோன்னு என கேட்ட தாய். அப்போ நன்மக்கட்பேறு தான் செல்வத்திலேயே பெரிய பேரு, பெருஞ்செல்வம். அப்படி நினைக்கணும். எனக்கு இந்த காலத்து பெற்றோர்கள்ட்ட, அதுவும் இளம் தம்பதிகள்கிட்ட ஒரு வேண்டுகோள் என்ன அப்படின்னா, ஒரு குழந்தை 2 குழந்தை போதும் அப்படின்னு நினைக்கிறாங்க. பிள்ளைய வளர்க்கணுமே, அதுக்கு பணம் வேணுமே, அதனால் அதுக்கு மேலே முடியாது அப்படிலாம் சொல்கிறாங்க. அது அந்த குழந்தைகளுக்கு பழகிறதுக்கு இந்த 2 பேர் மட்டும் போகல. ஒரு 4 குழந்தைகள் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ அந்த குழந்தைகளுடைய குழந்தைகள், இந்த பிள்ளைகளுடைய பிள்ளைகளுக்கு அப்போ 2 பிள்ளைங்க, 2 பொம்பளை பிள்ளைங்க, 2 ஆம்பளை பசங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ அந்த அவங்களுடைய குழந்தைகளுக்கு சித்தி பெரியம்மா இருப்பாங்க, மாமா இருப்பாங்க, பெரியப்பா இருப்பாங்க, சித்தப்பா இருப்பாங்க. அது இல்லை ஒரே குழந்தைன்னா உறவுகளே சரியாக வராது. 2 பேர் மட்டும் ஒரு பையன் ஒரு பொண்ணு, அல்லது 2 பையன் அல்லது 2 பொண்ணு அப்படின்னா என்ன உறவு வரும் அந்த குழந்தைகள்? அவர்களுடைய குழந்தைகளுக்கு அவங்களுக்கு எப்படி மனசு விசாலமாகும்? மனசில் ஒரு அழுத்தம், பாரம் இருந்தால் அது எப்படி போகும்? அப்போ வீட்டில் கலகலன்னு குழந்தைகள் இருக்கணும். அதுதான் குழந்தை செல்வம். அதுக்கப்புறம் தான் மற்ற செல்வம். மனித வளம் தான் வளங்களிலே உயர்ந்த வளம். அதனால் சுவாமிஜி சொல்லுவாங்க, சுவாமி சித்பானந்த மகாராஜ், தனதானிய விவர்தினி, தனத்தையும் தானியத்தையும் வளர்ப்பவள். மக்கள் தனத்துக்கு, பொருளுக்கு அதிக மதிப்பு, அதனுடைய உண்மையான மதிப்புக்கு மேல் அதிக மதிப்பு கொடுக்கின்றார்கள். ஆனால் தனத்தை விட தானியம் பெருசு, தனதானியத்தை விட மனுஷன் பெரியவன். அதனால் பிள்ளை செல்வமே பெரிய செல்வம். அதை போய் குறைக்கக்கூடாது. எப்படி நீ சம்பளம் எனக்கு கொஞ்சமாக கொடுங்க போதும்னு சொல்ல மாட்டியோ, அது மாதிரி குழந்தையில அப்படின்னா நீ ஒரு குழந்தை போதும், 2 குழந்தைக்குள்ளே போதும் அப்படின்னு நினைக்கிறது சரியில்லை. மிந்தியெல்லாம் நமக்கு பெரியவங்க அப்படி தான், பகுபுத்திர லாபம், உனக்கு நிறைய பிள்ளைகள் பிறக்கட்டும்பாங்க, மக்களை பெற்ற மகராசின்னு சொல்லுவாங்க. அதனால் ரொம்ப ஏன்னா இந்த காலத்தில் இப்படிலாம் இதை யார் கேட்க போகிறா? நீங்கள் சொல்கிறது யாருக்குமே இந்த காலத்தில் ஒத்து வராதே அப்படின்னு சொன்னால், அது ஒத்து வராமல் இருக்கிறது தான் இந்த காலத்தினுடைய கோளாறு. பிள்ளை செல்வம், மக்கள் செல்வம் தான் செல்வம், அதை விட பெரிய செல்வம் கிடையாது. அதனால் பணத்தையோ மற்ற கஷ்ட நஷ்டங்கள், அப்புறம் பிள்ளைகளை வளர்க்குறது ஒரு பெரிய கஷ்டம் அப்படின்னு நினைக்கிறாங்க. பிள்ளை பெறும்போது அம்மா வீட்டுக்கு போய் இப்போ பண்ணணும், அதுக்கு அம்மாவுக்கு அவங்களுக்கு முடியணும், அப்படிலாம் காரணங்கள் இருக்குது. பிள்ளை போகிறோம், இதோட நிறுத்திப்போம் அப்படிங்கிறதுக்கு அப்படியெல்லாம் சொல்கிறாங்க. அப்போ முந்தியெல்லாம் சொல்லுவாங்க, ஒரு சினிமா பாட்டே இருக்கும் அந்த காலத்தில். சினிமா பாட்டுனா அப்போ நல்ல தத்துவமாக இருக்கும். மண்ணுக்கு மரம் பாரமா, மரத்துக்கு கிளை பாரமா, கொடிக்கு காய் பாரமா, பெற்றெடுத்த குழந்தை தாய்க்கு பாரமா. அதனால் தாய்க்கு பிள்ளை பாரமே இல்லை. ஆனால் அது எங்களுக்கு இப்போ இதுக்கு மேலே வளர்க்க முடியாது அப்படின்னு அது ரொம்ப நியாயப்படுத்துகிறாங்க. அதுதான் அதை சொன்னேன், நான் சொல்கிறவங்க தான் தப்பாக போயிடுவோம். அது என்ன சொல்கிறதுன்னு தெரியல. இப்போ இந்த டிப்ரெஷன் அப்படிங்கிறாங்கல்ல, மனசுக்கு வரக்கூடிய மனநோய், பலவிதமான அழுத்தங்கள்,
4 பேரோட கலகலன்னு பேசி சண்டையும் போட்டு அன்பாவும் இருந்து கட்டி பிடிச்சி எல்லாம் பண்ணிகிட்டு இருந்தா அந்த இதெல்லாம் போயிடும். அதெல்லாம் வராது. எனக்கு துணையாக இருக்கிறதுக்கு என்னுடைய சகோதரிகள் இருக்காங்கங்கிற எண்ணமே நமக்கு அந்த டிப்ரெஷனை சேர விடாது. அதனால் மனித வளம் தான் பெரிய வளம், பிள்ளை செல்வம் தான் பெருஞ்செல்வம் என்பதை இளைய சமுதாயம் நினைக்கணும். நம்முடைய இந்துக்களிடையே அந்த மாதிரி ஒரு எண்ணம் வரணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த இடத்துல அந்த கேள்வி பதிலை இப்போவே நான் ஒரு கேள்வியை சொல்லிடுறேன். ஒருத்தர் இப்படி நான் ஏற்கனவே இன்னொரு காணொளியில் இதே கருத்தை வெளியிட்டேன். அதை கேட்ட ஒரு அன்பர் என்கிட்ட கேட்டார், அம்பா நீங்கள் நிறைய பிள்ளைங்க இருக்கணும் அப்படின்னு சொல்கிறீங்களே, எண்ணிக்கை பெருசா தரம் பெருசா, குவான்டிட்டி ஆர் குவாலிட்டி அப்படின்னு கேட்டார். நிச்சயம் தரம் தான் பெருசு, இல்லைன்னு சொல்லலை. அந்த குழந்தைகள் பண்பாளர்களாக இருக்கணும். ஆனால் இந்த காலத்தில் பிரச்சனை எண்ணிக்கை தான். எண்ணிக்கை ரொம்ப குறைஞ்சு போனது தான் பிரச்சனைன்னு நான் சொல்கிறேன். கூடவே தரமும் இருக்குது. அதனால குழந்தைகள் 4 பேராவது இருந்தால் அந்த குடும்பத்தில் அவர்களுடைய குழந்தைகளுக்கு உறவுகள் நிறைய இருக்கும். நிச்சயமாக ஒரு குழந்தையோடய 2 குழந்தையோடய நிறுத்தி கொள்ளக்கூடாது. 3 குழந்தையாவது இருக்கணும். 4 இருந்தால் ரொம்ப நல்லது. 2 பிள்ளை 2 பொண்ணு அப்படின்னு இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். நமக்கு தெரியாது, 4 பொண்ணாக போச்சுன்னா என்ன பண்ண அப்படிங்கிறாங்க. அதுக்கும் பெரியவங்கள்லாம் வழியெல்லாம் சொல்லி வச்சுருக்காங்களாம். நம்ம விரும்பினா ஆண் குழந்தை பெற்றுக்கலாம், விரும்பினா பெண் குழந்தை பெற்றுக்கலாம் அப்படிலாம் சொல்கிறாங்க. அதனால் பெரியவர்கள் நமக்கு சரியாக வழிகாட்டி போயிருக்காங்க. நாம் தான் அந்த வழியில் செல்லணும். இப்போ நீங்கள் சன்னியாசி இதை போய் இவ்வளோ தூரம் சொல்கிறீங்களே அப்படின்னா, சமுதாயத்தில் அதுவும் ஜனநாயகம்ங்கிற பேரில் ஒரு விதமான ஆட்சி முறை இருக்கும் பொழுது எண்ணிக்கைங்கிறதும் முக்கியம், தரமும் அதை விட முக்கியம். அதனால் பண்பில் சிறந்தவர்களாகவும் இருக்கணும், எண்ணிக்கையிலும் அதிகமானவர்களாக இருக்கணும் நம்முடைய இந்து குடும்பங்களில் குழந்தைகள் என்று அடியனுக்கு தோன்றுகிறது. கண்ணம்மா என் குழந்தை அப்படிங்கிற இந்த பாட்டை பார்த்த உடனே எனக்கு அதெல்லாமும் நினைவுக்கு வந்து விட்டது. அதனால் இப்போ அப்போ நம்ம இந்த பாட்டை வச்சு 3 லெவலில் பார்த்துட்டோம். சாதாரணமாக தாய் பிள்ளை அந்த உறவு, ஒரு சரீர அளவில் தாய் பிள்ளை. அப்புறம் 2வது தேசிய அளவில் குடும்பங்கள் பிள்ளைகள் அதெல்லாம். அப்புறம் பக்தி அந்த நிலையில் இறைவன் குழந்தை, நான் அவனுடைய அந்த பெற்றோருங்கிற நிலையில் வைத்து கொள்கின்ற வாத்சல்ய பாவம். இப்படி அற்புதமாக இந்த பாடல்களில் நம்ம இன்னும் இதை யோசிக்க உங்களுக்கெல்லாமே கூட எத்தனையோ புது புது உண்மைகள்லாம் உணர வாய்ப்பு வருமா இருக்கும். அது அந்த கவிதையை எழுதின மகானுடைய சிறப்பு நமக்கும் உள்ளத்தில் எத்தனையோ எண்ணங்கள் வரும். அதனால் இது நல்ல மனசை இதில் ஊற வச்சு படித்தா போரும் உங்களுக்கு. அதனுடைய அனுபவமே உங்களுக்கு பெருநலனாக இருக்கும். அப்படிப்பட்டது ஒரு அற்புதமான பாடல் தான் இந்த கண்ணம்மா என் குழந்தை. பராசக்தியை குழந்தையாக கண்டு சொல்லிய பாட்டு. ரைட்லி ஃபேமஸ். இந்த பாட்டு ரொம்ப பிரசித்தமாக இருக்குது. இது அப்படி பிரசித்தம் ஆவதற்கு தகுதியான பாடல் தான் என்பதை நாம் இப்போது இந்த விளக்கங்களில் பார்த்தோம். அதனால் அன்னையினுடைய அருளால் பார்க்குமிடமெங்கும் ஒரு நீக்கமறை நிறைகின்ற பரிபூரண ஆனந்தம் அவன். அது நிச்சயமாக குழந்தைகள்கிட்ட எளிதாக நாம் உணரலாம். அப்படிப்பட்ட ஒரு சிறப்பு இந்த பாடலில் நமக்கு உணர்த்தப்படுகின்றது. ஜெய் பராசக்தி மகாமாய்க்கு ஜெய்.